இது பயிற்சி அல்ல, உண்மையான காட்டு கொதிப்பான். அவர்கள் எல்லாவற்றையும் எரிக்கின்றனர். ஹே நண்பர்களே, இன்று இரவு நமக்கு மீண்டும் அசர்க்கின்றது. அது என்னென்று? ஏதோ ஒண்ணு மிகவும் அருகில் தட்டி விழுந்தது. நான் இங்கு தங்க மாட்டேன். ஏதோ விதமாக விரைவாக விந்தையாக காடு உறுத்தி விடுகிறது. அது மின்னல் அல்ல. ஏதோ தோன்றியது. உள்ளே இல்லை. அது இன்னும் மோசமாக உள்ளது. சரி, நான் இதை பார்த்தேன். இது உண்மையானது. எபெக்ஸ் நண்பர்களும் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆம், அது எப்போதும் நல்லது அல்ல. இது பயிற்சி அல்ல, உண்மையான காட்டு கொதிப்பான். அவங்க எல்லாத்தையும் எரிக்கின்றனர். திட்டம் பி. தண்ணீரின் கீழ் மறைந்து சொல். இப்போது உண்மையான மறைமுக முறை. எனக்கு காற்று ஆதரவு உள்ளது. எனக்கு ஒரு பேர்ச்சேரம் தேவை உடனே. பழைய ரேங்கர் பேர்ச்சேரம் மிகவும் மதிக்கப்படும் ஒரு நபர் ஆவார். அவர்கள் பெறவில்லை என்று நான் உண்மையில நம்புகிறேன். பூதக்கீகள். சரி, உங்க வீட்டுக்கு விளக்கு தட்ட வாங்க வாருங்க. இப்போது நாம் பேசுகிறோம். ஆஹா, சரி, நான் துரிதப்படுத்தப்படுகிறேன் போல தோன்றுகிறது. இந்த கெட்ட பையன் என்ன திறக்குது பார்க்கலாம். இது ஒரு சடுங்கவில்லை. இது ஒரு நிலைநாட்டு கட்சியாக இருந்தது. நான் அவங்களை கோபப்படுத்தியதாக நினைக்கிறேன். நீங்கள் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் வாழும் பூமி பாதுகாப்பானது அல்ல. நான் இன்னி பிக்ஃபுட்டால் சாப்பிடப்படுவேனா? தயவு செய்து இந்த ஃபிளாக் பதிவேற்றவும். நான் அம்மாட்டும் தைரியமா இருந்தேன்னு சொல்லுங்க. அணியரோ, நீங்கள் அதை பார்த்தீங்கள் என்று எனக்கு சொல்லுங்க. அது ஒரு மரம் மட்டும் நெகிழ்ந்தது அல்ல. போவுங்க, போவுங்க. நான் சாப்பிடப்படுவதற்காக இங்கே இருக்க மாட்டேன். நகருங்கள், ஓடுங்க. என்ன? என்னை நோக்கி மின்னூற்றுறது இந்த பொருள் என்ன? இது என்னவென்றால், நான் இதை பார்த்த போது அது ஒரு கேமரா போல தோண்டியது. ஹே, வணக்கம். நான் வெறும் வணக்கம் சொல்ல விரிந்தேன். அளிக்க நினைத்திருக்கவில்லை. காலை வணக்கம் நண்பர்களே. பிக்ஃபுட் கூட அழகு உறக்கம் தேவை. நாள் தொடங்கும் நேரம். கையுடைய அற்புதமான மீன் காட்டின் பாணியில் வாழ்கிறது. இது ஒரு ரொம்ப சிக்கலான சவாலாகிவிட்டதுன்னு சொல்லலாம். சிரிப்புடன் அதை அணுக வேண்டும். என் பகுதியில் உங்களை வரவேற்கிறேன். நாற்காலி, நாக்கு மற்றும் அது மினி மலை. ஹே, பிக்ஃபுட்ல இருக்கும் பொருட்களுக்கு பேர் வைக்க வேண்டியிருக்கும். நன்கு. அது மிகவும் எதிர்பார்ப்புக்கு மாறானதாக இருந்தது. ஆமென். மரத்துண்டுகள் இருந்தால் டம்பிள்களுக்கு யாருக்கு தேவை? பிக்ஃபுட்டின் காடை ஜிம்மில் உங்களை வரவேற்கிறேன், பேபி. தவித்த மரச்செடி ஏமாற்றத்தில் முழுமையாக மூழ்கியதைப் போன்ற சுவை. ஆனால் அது இயற்கையான ஆர்கானிக் பொருளாகும். ஒரு காடை தீண்டாயினும் சில சமயங்களில் ஓய்வெடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் நாள் தைரியமான இருந்தால் சூரியாஸ்தமனங்கள் வேறுபடுகின்றன. இன்றைக்கு என்னோடோடு களைவிடினதற்கு நன்றி. மிகவும் தூரம் தவற வேண்டாம். நாளை இன்னும் அதிக காட் சுகம் உள்ளது. நான் இப்போது மிகவும் சோர்வாக உணர்கிறேன். இந்த நிலை எனக்கு மிகவும் பிரச்சனையாக உள்ளது. என் அதிர்ஷ்டம்தான் இன்றைய காலை நேரம். காபி குடிக்கும் போது பதிலுக்கு ராக் நிகழ்ச்சி கிடைச்சது. நான் தப்பா பண்ணேன். ஆமாம், இங்கே நகைச்சுவையான பல்மழுப்பு இல்லை. பழைய இலைகளும் கொடியும் மட்டுமே. மிகச்சிறந்த காட்பல் பராமரிப்பு. இப்போது மதிய உணவுக்கான நேரம். காட் முறையில இங்கே கடைசெங்குகள் இல்ல. வெறும் பிக்ஃபுட் ஸ்டைல் வேட்டையாடல் மட்டுமே.
அது நன்கு நடந்தது. என் பாயின் காலணிகள் கொண்டு வர வேண்டும். இது 5 நட்சத்திர காட் உணவு நண்பர்களே. சமையலையர் தேவை பிக்ஃபுட் திறன்கள் உள்ளன. நான் இன்னும் ஓய்வுல இருக்கிறேன். காடு வாழ்வு சோர்வூட்டது தெரியுமா? இதை கவனிக்க இந்த மரம் ஒரு பெரிய நாக்கை போல இருக்குது. அவையும் அந்த பெரிய கல்லும். முழுமையா கரடி உணர்வுகள் இல்லையா? இயற்கையின் பல ஆச்சரியங்கள் காணப்படுகின்றன. சில இனிமையாக, சில அப்படி இல்லாமல். இயற்கையின் ஆச்சரியங்கள் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகின்றன. சில விஷயங்கள் இனிமையானவை, சில அதுபோல இல்லை. நன்கு, அது எதிர்பார்த்ததைப் போல பரபரப்பானது அல்ல. உலர் மரங்கள், கற்கள் மற்றும் செய்ய முடியும் மனோபாவம் இருந்தால் ஜிம் யாருக்கு தேவை? ஏய், இது இயற்கையாக நேரடியாக காடிலிருந்தே என் வாயுக்கு. நீங்க உண்மையில அறிவீங்களா? ஒரு பெரிய பிக்ஃபுட் கூட இதை விரும்புற போல. ஒரு நல்ல சூரிய மறைவை பாராட்டுங்க. இருக்கவும், நாளை காட்டில இன்னொரு சாகசம் நடைபெறும். நீங்கள் மகிழ்ந்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். சில நேரங்கள்ல தனிப்பட்ட தருணம் தேவையாகிறது. இது எனக்கு மட்டுமே சொந்தமாகும். மான் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. என்ன நடக்குது நண்பர்களே? பிக்ஃபுட் லைஃப்க்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைய பகுதி ஒரு சிறப்பு ஒன்று. நான் ஒரு ஒளிரும் மற்றும் உப்பான ஒன்றை கண்டுபிடித்தேன். மேலும் நான் கொஞ்சம் அடிமை. ஒரு காத்திருங்கள். அது கிளேஷியர் காந்தி என்ன? நீங்கள் மனிதர்கள் இங்கே சாப்பைகள் வைக்கிறீர்கள். இந்த பொருள் ஒளிர்கிறது. நான் ஒரு நகைச்சொத்து கடையில் இராகூனாக உணர்கிறேன். வாவ், உப்பு நிறைந்தது. மர செருகி போல சுவைக்கிறது. கூடுதல் சுறுசுறுப்பு. இது ஹீஸ் ஒரு பார்ட்டி. உங்கள்கிட்ட உப்புக்கே இருக்கிறதுனால டிஸ்கோ பால் எதுக்கு வேண்டியது? நீங்க எல்லாரும் பிக்ஃபுட் நகர்த்துறத தெரியல இல்லவே? இது என் கதவு. சாவி தேவையில்லை. வாய்தல் தேவையில்லை. தயவு செய்து ஒரு நல்ல ஓசை விடுங்கள். நான் உங்களை கேட்க தயாராக இருக்கிறேன். இங்கே எனது ஓய்விடம் உள்ளது. தூங்குவதற்கும் மான்களை கண்காணிப்பதற்கும் சிறந்தது. இதுக்கு மல்டிடாஸ்கிங் என்று அழைக்கப்படுகிறதா? மக்கள், இது என் உணவு கூடை. 100% இயற்கை. தோட்டத்திலிருந்து நேரடியாக குட்டி. சில நீலவை தொடாத. இயற்கையின் அழகான கழிப்பறையை பார்க்கவும். அங்கு குழாய் கூலி இல்லை, சராசரி சுவர்கள் இல்லை, மிக அதிக காற்று மட்டும் வீசுகிறது. குட்டி, இன்னும் அழகானது, இன்னும் என் சொந்தம். அதை தொடாதே. நான் உன்னை இப்போது கவனமா பார்க்கிறேன் சுண்டி. காடு ஜிம் போகிற குட்டி. நாடகம் இல்ல, இது வெறும் வளர்ச்சி மட்டும்தான். விருந்தினர் அடுக்கம். உங்கள் சொந்த பானத்தை கொண்டு வாருங்கள். அது மரத்தை கட்டி பீர் இல்ல, வசதியாக இருக்கிறது இல்லையா? சில சமயங்கள்ல உனக்கு தனியொரு தருணம் தேவை. இது மட்டும் எனக்கு மட்டுமே உரிமை பெற்றது. இந்த இடத்தில் மான்கள் அனுமதிக்கப்படவில்லை. அது கேரி. அவன் எனக்கு ஒரு முந்திரி கடன் உள்ளது. நீண்ட கதை. கடைசியில குளிர்காலம் கடுமையாக இருந்தது என நாம் சொல்லலாம். ஆஹோ, தயவு செய்து இந்த கடினமான தருணத்தில் இங்கே எனக்கு சிறிது உதவி வழங்குங்கள். நன்றி. எனது புதிய உப்பு அடக்கத்திற்கு வந்ததற்கு நன்றி. லைக், கருத்து அல்லது கனிமக்கட்டை விடவும். பார்க்கலாம்.